இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அண்ணே சொல்லுங்க. நேத்துக்குள்ள பயங்கர பிஸி எனக்கு. ஆமா, அதான் எடுக்க முடியல. ஆமா, பயங்கர பிஸி. ஆமா ஆமா, நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே 11 மணி ஆயிட்டுனே. அங்க நேத்து ஜட்ஜி கூட தான் இருந்தேன். எது பிரச்சனை ஆச்சு நைட்ல? பிரச்சனை ஒண்ணும் ஆகல, நான் இருந்தேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்ன எதுவும் பேசுனாங்களோ? கேட்டேன் ஏதோ அதான் நீ சொன்ன எல்லாத்தையும் பேசுனாங்க. பரவாயில்ல, காலைல பேசினேன். காலைல சொன்னாங்க. சரி, நான் ஒன்றும் என்ன சொன்னாங்கண்ணே? இல்ல அந்த குரூப் ராஜநாதி குரூப் எதுவும் பேசா? ஆமா, ரஜினி குரூப் வந்தாங்க. உங்கள்கிட்ட எதுவும் பேசுனாங்களான்னு? ஏன்ட்ட எதுவும் பேசலையா? ஏன்ட்டேண்ணே அவங்க பேசுவாங்க? அவங்க இவரு வந்திருந்த இவரு பரணபாஸ் குரூப் பரணபாஸ் வந்தாங்க. நானும் ஐயாவை பார்க்க போயிருந்தேன். அப்ப நான் அந்த விளக்கம் கேட்கறதுக்கு போயிருந்தேன். என்ன எலெக்ஷன் நடத்துறீங்களா இல்லையானே? அது ஐயா எனக்கு இல்லைன்னு தான் சொன்னாங்க முதல்ல. அப்புறம் இப்போ வைக்கிறதா சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அதான் சரி, நீங்க ஏதோ 16ஆம் தேதி நேற்றுக்கு நான் சொன்னது நான் கூப்பிட்டுருக்குன்னா இந்த ஃபண்டமெண்டல் எலெக்ஷனே ஃபவுண்டேஷனே தெரியலாம நடந்துச்சு. நீங்க ஒரு இது போட்டீங்களா? அதுக்காக வேண்டி உங்களுக்கு விளக்கத்துக்காக வேண்டி நான் கேட்கறேன் என்னன்னு சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்கிறேன். இல்ல, எங்களுக்கு சபர் டாபிக் கிடையாது. உங்க சேகரம் இது எங்க சர்ச்சி போல்டன்புரம் அந்தரே ஆலயம் இருந்தாரு. அவரு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த இதெல்லாம் அவரு கொண்டு போயிட்டாரு. அது பேர் என்ன, சபட்டாப்பு மத்த எல்லாத்தையும் அவர் கையில இருந்துச்சு. சரி, அது இல்லாம இவங்களா ஒரு இது போட்டாங்க. இப்போ புதுசா ஒரு ஐயரோல இருக்காரு. அவர் பேருட்டு டக்குனு ஞாபகம் மாட்டேங்கி. அது யாரு போட்டது? இவர் தான் என்ன போட்டது? அவர் பேர் என்ன புதுசா பேரு ஜெய்சிங் ரத்தனராஜாவா தெரியல. அந்த தாமஸ் ஐயாவுக்கு சகலப்பாடி இவரு. அந்த அண்ணாச்சி கூட இருக்காருல, ராஜநாச்சி கூட. ஆமா ஆமா, தாமஸ் ஐயா அவருடைய ஒய்ஃபும் இவங்க ஒய்ஃபும் கூட பிறந்தவங்களா இருக்குன்னு நினைக்கிறேன். சரிண்ணே. ஆமா, அவர் தான் எடுத்து போட்டாரு. ஏன்னா எனக்கு நான் கிட்டத்தட்ட 15 இயர்ஸா நான் அதுல இருக்கேன். எந்த இதுக்கும் போறதில்ல. நம்மள கேட்டாலே சொல்லுவாங்க சர்ச்சி கட்டினது வச்சது எல்லாமே நம்ம தான். சரி சரி. இப்ப இடம் என்ன, நான் 34 ஓட்டை எடுத்துட்டாங்க. யாரு எடுத்தது? யாரு? இவங்கதான் நம்ம இவரு ஜெய்சிங் ரத்தன்ராஜ் ஐயா தான் எடுத்தது. அது வந்து யாரு? இவரோட ஆமா, அண்ணாச்சி ஆளு, ராஜநாச்சி ஆளு. சரிண்ணே சரிண்ணே. தப்பு அப்படி பண்ணக்கூடாது. நம்ம துரசாரு அண்ணாச்சி இருக்கிற காலத்துல இருந்து இருக்கோம். ராஜநாச்சியும் தெரியும், அவரும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். எது நல்லதா இருக்கா அது செஞ்சுட்டு போயிடணும். கேட்டேன். சரி, நான் போய் இந்த குரு செய்யாட்ட கேட்டா மூச்சே காமிக்க மாட்டேன் இருந்த ஐயா. ஐயா ஒன் சைடு தான், மாற்றம் கிடையாது. ஐயாட்டையும் கேட்டேன். அப்புறம் ஜட்ஜி ஐயாட்டையும் போய் சொன்னேன், ஐயா இப்படிதான் இருக்குன்னா சரி ரைட் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை. நானும் அந்த அது என்ன சொல்றது ஒரு நாள் கூப்பிட்டு என்கொயரி பண்ணாங்க, இப்படி இப்படி இருக்குன்னு பேசுங்க அப்படின்னு. அப்புறமேல எல்லா இடத்துலயும் ஒண்ணுக்கு மொத்த இடத்துலலாம் கொடுத்தாங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன் இப்படி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க? என்னன்னு தெரியல. அவங்களதான் கத்தருக்கு தான் வெளிச்சம். அது நான் அதை பத்தி நான் தோன்றதை பத்தி எல்லாம் ஒண்ணும் நான் கவலையே பண்ணல. சரி, யாருனாலும் வரலாம், யாருனாலும் போகலாம். ஆனா ஒன் சைடா சப்போர்ட் பண்ண மாதிரி பண்ணி இந்த ஓட்டை எடுத்து பண்ணாங்க பாத்தீங்களா, அதுதான் கஷ்டமா இருக்கு. வேற ஏன் இப்படி பண்றாங்க அவங்க? நானே ஒரு ஊழியம் அவ்வளவுதான். இது ஒரு ஊழியங்க. ஆண்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நம்ம ஆலயத்துக்கு உழைக்க போறோம். ஆமா ஆமா, குரூப்பே நிறைய. நான் இப்ப அதான் ஜட்ஜி கிட்ட சொல்றதுக்கு ஜட்ஜி என்ன சொன்னாங்க? ஜட்ஜி ஐயாட்ட போய் சொல்லும் போது ஐயா சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது என்ன சொல்றது, ஒரு நாள் கூப்பிட்டு என்கொயரி பண்ணுவாங்க, அதையும் சொன்னேன். அது ஜட்ஜிக்கு சில போட்டாங்க. அது என்ன சொல்றது, கூப்பிட்டு வச்சு விசாரிப்பாங்களே. சரி, என்கொயரி பண்ணாங்களோ? என்கொயரின்னா அதுக்கு ஒரு ஏதோ ஒன்று சொன்னாங்களே, அதுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கும் போயிருந்தோம். சரி, அது கூட ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லை. அது அப்படியா செஞ்சாக்குட்டாங்க. சரி ரைட்டு போகணும்னு விட்டுட்டேன். வேற ஒன்றும் இல்லை. எனக்கு இதுதான், எனக்கு யாருனாலும் வந்துட்டு போட்டு நல்லவங்க வரட்டும், நல்ல ஆட்சி எனக்கு பண்ணட்டும், அதை பத்திலாம் எனக்கு ஒண்ணும் இல்ல. இது ஒண்ணுதான் நம்மளால ஜீரணிக்க முடியாது. அதனாலதான் சரி ரைட்டுன்னு சொல்லி உங்களுக்கு கூப்பிட்டு போட்டேன். நீங்க உங்க ஆடியோ பார்த்தேன், வீடியோ பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இருந்தா கூட சரி இப்படி எல்லாம் இருக்குங்கிறது தெரியட்டுமாக்காட்டி போட்டேன். இப்ப போல்டன் முடிஞ்சு தானே. நான் அவரு ஐயாட்ட நேற்று தான் பேசுறதுக்கு தான் போனேன். ஐயாவும் இந்த இப்ப எலெக்ஷன் நடத்துற மாதிரி ஐயா இல்ல. நேற்று காலையில வரும்போது அப்படிதான் வந்தாங்க.
எலெக்ஷன் நடத்துறமா இல்லைன்னு தான் வந்தாங்க. அதுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி நடந்திருக்குது. எனக்கும் தெரியுது இப்பதான் ஒவ்வொரு நாள். இப்ப அதாவது நம்ம பொதுவா ஒரு மீடியாவா பேசுறோம், ஒரு தேர்தல் நடக்குது, எனக்கு நிறைய சபைகள் எனக்கு எல்லாம் தெரியாது இல்லையா. அப்ப இப்பதான் முடிஞ்ச பிறகு தான் ஒவ்வொன்றா நம்ம நாலேஜுக்கு வருது. அதனால கண்டிப்பா ஐயாட்ட கொண்டு போறோம். இப்ப ஐயாவே நம்ம மீட் பண்ண முடியாத அளவுக்கு கொஞ்சம் அவங்களும் எலெக்ஷன் நடத்தி விட்டுட்டு போயிடலான்னு பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் பயங்கர பிரஷர். ஆமா 16ஆம் தேதி எலெக்ஷன் வைக்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துருக்காங்கல்ல. ஆமா ஏதோ பேப்பர்ல போட்டிருக்காங்க. நாங்க என்கிட்ட ஒன்னும் சொல்லல. ஆனா என்கிட்ட நேற்று வரும்போது 16th ஐயா கையெழுத்து போடணும்னு சொன்னாங்க. நம்ம ஜட்ஜ் ஐயா கையெழுத்து போடல அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம் நைட்ல. அப்புறம் காலையில ஏதோ 16th எலெக்ஷன் வைக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு எலெக்ஷன் வச்சாலும் ஒண்ணுதான் எலெக்ஷன். அதுதான் இப்ப நான் ஏன்டா ஐயா என்ன சொன்னாங்கன்னா அப்படிதான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதாவது இப்போ நான் நேற்று வீடியோ போட்டிருந்தேன் பாத்தீங்களா, அதை பாத்துருப்பீங்க. ஆமா அதுல கடைசியில வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால அதை கிளியர் பண்ணிட்டு தான் போடுற மாதிரி தான் ஜட்ஜஸ் எல்லாம் பேசியிருந்தாங்க. அப்புறம் இப்போ ஐயா ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. இவங்க டீம் வந்தாங்க, ஒருவேளை இவங்க சொன்னனால போடுறாங்களா. அதுவும் இந்த 6ஆம் தேதி ஒரு கேஸ் வருது. ஆமா 6ஆம் தேதி ஒண்ணு வருது. அதுல வந்து இவங்களுக்கு டிஎஸ்எஃப் சாதாம தான் வரும்னு நினைக்கிறேன். யாருக்கு? டிஎஸ்எஃப்க்கு. அப்படியா? ஆமா ஆமா அவங்க கேட்டிருக்காங்களா. அதான் உங்களை மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் சேர்ந்து கிளைம் பண்ணும்போது கண்டிப்பா அதை கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இருக்கோ அதை பண்ணிட்டு போய்கிறே இருக்கணும், அவ்வளவுதான். ஜட்ஜி அப்போ அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல. அப்படி வந்து அவங்க வேற மாதிரி ட்ரீட் பண்றாங்க ஐயாவை. அவரும் பாவம் தான். என்னதான் வயசான 75 வயசு அவரு போட்டு இழுன்னு இழுக்காங்க. இவங்க தான் அப்போ ஓவர்லுக் பண்றாங்க அவரை. என்ன ஐயரு ஆமா ஒரு குருசையெல்லாம் அப்போ கம்ப்ளீட்டா ஒன் சைடு தான் பண்ணிருக்காரு. எங்களுக்கு நீங்க தான் சொன்னீங்களா அவர் பேர் என்ன, உங்க நம்ம அவர் பேர் நல்ல பேர் இல்ல. எங்ககிட்ட இருந்து இந்த பில்டிங்ல கடுமையா அடிச்சுட்டு போனாரு. அவர் கோயில்பட்டி கவுன்சில், கோயில்பட்டி இல்ல அங்கிட்டு உள்ள கவுன்சில் சேர்மனா என்ன பேரு, தேவராஜன். 10 லட்சம் வாங்கிட்டு போனாரு சொன்னீங்களா. நான் கோயில் கட்டும் போது நான் தான் பில்டிங் கமிட்டி ட்ரெஷரரு. எனக்கு தெரியாம எல்லாத்தையும் வாங்கி வச்சு என்னெல்லாம கணக்கு அவர் பாட்டுல ஒரு இது இல்லாம இன்னைக்கு வரைக்கும் நான் உங்களுக்கு லெட்டர் போட்டேன். அது எத்தனை லெட்டர் போட்டுருந்தேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு போட்டுருந்தேன் லெட்டர் வந்து இது என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பழைய பிஷப் காலத்துல இது வரைக்கும் பண்ணல. அந்த அசால்ட்டா அலையறான் அவரும் அப்படிதான் கரெக்ட் எடுத்தாங்க. அப்புறம் ஏன் அவரெல்லாம் போட்டாங்க, கவுன்சில் சேர்மனா போட்டாங்க இவங்க. அதெல்லாம் இப்ப அவங்களுக்கு ஒரு அணிக்கு சப்போர்ட்டா வரணும்னா ஏதாவது செய்தாங்க. இல்ல நான் வந்து ஜட்ஜையா வந்து நான் என்னோட குறைய போய் சொல்றேன். ஐயா இப்படி எடுத்திருக்காங்க 33 ஓட்டு, நீங்க என்கொயரி பண்ணுங்க, பண்ணிட்டு கரெக்டா இருந்தா கொடுக்க சொல்லுங்க. இல்லன்னா எனக்கு ஆப்போசிட்ல கொடுத்துருக்காங்கல்ல அவங்க ஓட்டு எடுங்க. 50 ஓட்டு அவங்க எல்லாம் நீங்க எப்படி இதுல கண்டுபிடிக்கீங்களோ அதுல ஒரு 55 ஓட்டு நீங்க பண்ணுங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு 55 ஓட்டு எடுங்கன்னு நான் ஐயா கொடுத்தேன். ஆமா பார்த்தேன். இனிமே போய் என்ன சரி போன்னு போட்டு அது பெரிய தப்பு இல்ல, அது அப்படி பண்ணக்கூடாது ஐயா. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வச்சாங்க. ஏதோ ஒண்ணுக்கு அதாவது சும்மா வந்தவனுக்கு போனவனுக்குலாம் சபட்டாப்பு இல்லாம 3 வருஷம் சங்க புக்கை வச்சு எப்படி போட முடியும்? அவன் ஞானஸ்தானம் எடுத்திருக்கானா, அடுத்த திடப்படுத்த எடுத்திருக்கானா, கோயிலுக்கு வருவானா? எனக்கு தெரியும் அந்த 33 பேர் ஓட்டு எடுத்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு. அது கடவுள் தான் தெரியும், மற்றபடி வந்து அதனால உங்களுக்கு நாளைக்கு வரும் தான் கூப்பிட்டேன். கண்டிப்பா நான் சொல்றேன். நான் எந்த அணியும் நான் என்ன நினைப்பீங்க, நான் எந்த அணியும் கிடையாது. நமக்கு வந்து நியாயமான ஒரு நிர்வாகம் வரணும், அவ்வளவுதானே தவிர மற்றபடி நான் இப்பமா தான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது சபைகளை பொறுத்தவரையில அங்க நியாயமானவதான் இருப்பாங்க. தலைவர்கள் தப்பானவா இருந்தா கூட பாஸ்டேட்ஸை பொறுத்தவரை நல்ல ஜீரகம் தானே வரணும் நமக்கு. நீங்க போல்டன்பரம் சர்ச்சி அந்த ஆலயம்னு சொல்லுங்க, யார் சொன்னாலும் கேளுங்க, யார் சொல்றாங்கன்னு பாத்துட்டு அப்புறமேல நீங்க பாத்துக்கணும். சரி நான் கண்டிப்பா ஜட்ஜி நாள் நாளைக்கு கொண்டு போறேன். சரிங்களா? ஜட்ஜி நிர்வாகத்துல ஒரு தப்பு நடந்துட்டு கண்டிப்பா நான் ஜட்ஜி நாளைக்கு கொண்டு போறேன். சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க. கண்டிப்பா தேங்க்யூ. நன்றி. நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லன்னா போங்கடா.